புரட்சித் தலைவி அம்மாவின் புகழ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்தியாவிலே 3வது இடத்தை கொண்டு வந்த புரட்சித் தலைவி அம்மா இந்தியாவிலே தமிழகத்தில் 30வது இடத்தை கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி இயக்கத்தை கட்டி காத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் புகழ் இந்த இயக்கத்தை தொண்டனை கட்டி காத்த புரட்சித் தலைவி அம்மாவின் புகழ் இயக்கத்தை ஒழிக்காதே தலைவர் கட்டி காத்த இயக்கத்தை ஒழிக்காதே எடப்பாடியாரே ஏன் இந்த பிடிவாதம் எடப்பாடியாருக்கு பிடிவாதம் வேண்டாம் எடப்பாடியார் வேண்டாம் எடப்பாடியார் வேண்டாம் உங்களுக்கு இந்த பிடிவாதம் வேண்டாம் சிந்திக்கணும் தொண்டர்களை சிந்திக்கணும் போடாதே திமுகவோடு கள்ள கூட்டணி போடாதே கெடுக்காதே அண்ணா திமுகவை கெடுக்காதே வாழ விடு வளர விடு இயக்கத்தின் நிர்வாகிகளை வளர விடு ஒதுங்கிடு எடப்பாடியாரை ஒதுங்கிடு அழிக்காதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்காதே வேண்டாம் எடப்பாடியார் வேண்டாம் இயக்கத்தை உருவாக்கியதே மதிக்க வேண்டும் நினைக்க வேண்டும் என்ற அகங்காரம் வழி விடு விலகிடு தொண்டர்களை வாழ விடு காத்திடு அல்லது ஒதுங்கிடு இயக்கம்தான் முக்கியம் தொண்டர்களை இறங்கி வர வேண்டும் தொண்டர்களை கருத்துக்களை கேட்க வேண்டும் தோல்விக்கு சரியான கருத்துக்களை கேட்க வேண்டும் கோடான கோடி தொண்டர்கள் இயக்கத்தை எடப்பாடியார் பிடிவாதத்தால குரலை கேட்காம இயக்கத்தை அழிக்கிறாமா ஒரு சாராய வியாபாரிமா அதிமுக ரத்தமே இல்லாம பாமக வந்த ஒரு சாராய வியாபாரிக்கு பதவி போட்டுக்காமா விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக தொண்டனே இல்லாம பாமக வந்தவன் சாராய வியாபாரி செம்பரை கட்டுறவன் எல்லாமே எல்லா கேஸ்ல இருக்கிறவமா அவனை போட்டு கட்சியை பண்றவமா பிடிவாதமா
பதவியை எங்கள் புரட்சி தலைவி அம்மாவின் முன்னிலையில் ராஜினாமா செய்கிறோம். நீங்க போட்ட பதவியை ராஜினாமா செய்கிறோம். நீங்க போட்ட பதவியை இந்த நீக்கத்துக்கோ எங்க அம்மா நீங்க போட்ட பதவி தான் விடிவாதத்தால அகங்காரத்தால திமுக கூட கள்ள கூட்டணி சாகுமா, திமுக கூட கள்ள கூட்டணிமா. எங்க அம்மாவை ஜெயிலுக்கு அம்சம் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எங்களை போல தொண்டர்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். எங்களை போல தொண்டர்கள் எங்க அம்மாவை ஜெயிலுக்கு அம்சம் திமுக கூட கள்ள கூட்டணி வச்ச எடப்பாடியார நாங்க ஏத்துக்கவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியினுடைய மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூராட்சி, கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அம்மா அவர்கள் நினைவிடத்திற்கு வந்து இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இந்த இயக்கத்தினுடைய நிலைமையை அம்மாவிடம் முறையிட்டு ஏறத்தாழ முதற்கட்டமாக 1100 நிர்வாகிகள் இன்றைக்கு நாங்களே ராஜினாமா செய்து கொண்டிருந்த சூழ்நிலையை உருவாக்கிய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த மாண்புமிகு இதயம் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அனைத்து நிர்வாகிகளும் சேர்ந்து அவரை முதலமைச்சராகவும் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராகவும் பிறகு பொதுச் செயலராகவும் நியமித்தார்கள். இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. எதுக்கு எடுத்தாலும் நீக்குவதற்கு மட்டுமே அதிகாரம் கொடுத்தது போல ஒரு பொதுச் செயலாளர் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த இயக்கத்தில் 35 ஆண்டு காலமாக உழைத்த ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் எந்தவித செயல்பாடும் இன்றி அனைவரையும் பதவி விட்டு நீக்குகின்றார். என்ன நடக்குது இன்னைக்கு? பதவி போட்டுக்கலாம். யாரு? செம்மரம் கடத்தல 6 மாதம் ஜெயிலில் இருந்தவன், கொலைகேசில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இன்றைக்கு அம்மா இருந்தாலும் நடக்குமா? சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே ஒட்டுமொத்தமாக முதற்கட்டமாக 1100 பேர் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கின்றோம். இதற்கு மேல் அடுத்த கட்டமாக இது வாரம் வாரம் தொடர்ந்து நடைபெறும். இந்த இயக்கத்திற்கு ஒரு விடுவு காலம் வேண்டும். ஆனால் அம்மாவுடைய நினைவிடத்தில் வந்து முறையிட்டுள்ளோம். சார், நீங்களா கட்சியில் ரொம்ப காலமா பயணிச்சீங்க. இந்த திடீர் முடிவு காரணம் என்ன? அவர் வந்து எடப்பாடி அம்மா வந்து இந்த இயக்கம் எனக்கு பிறகு 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் இருந்து மக்களுக்கு சேவை செய்ய சொன்னாங்க அம்மா. ஆனால் இது வந்து 100 மாதம் ஆச்சு. ஒரு பொது செயலாளி 100 மாதத்தில் இந்த இயக்கத்தையுமே அடியோடு அடிச்சுக்கிறார். எதுக்காக? தன் சுயநலத்துக்காக 2 கோடி தொண்டர்களுக்கு இந்த இயக்கத்தை இவர் மட்டும் சுயநலத்துக்காக தொண்டர்களுடைய அந்த மனநிலை அறியாமல் தான் மட்டும் பொதுச் செயலாளர் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கி இந்த இயக்கத்தை அதல பாதாள அளவுக்கு எடுத்து போய் இருக்கின்றார். அதே போல் இந்த பதவி எங்கள் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த 6 தொகுதியில் ஒட்டுமொத்தமாக அவர் பதவி போட்டிருக்குது. தகுதி இல்லாதவர்களுக்கு பதவி போட்டிருக்கார். அந்த பதவி இல்லாத தகுதி இல்லாதவர்களுக்கு பின்னாடி இந்த இயக்கத்திற்கு பயணிக்க விரும்பவில்லை. அதனால் பொதுச் செயலாளர் எப்படி இருக்கிறாரோ அதே போல் எங்களுக்கு இந்த கட்சியை அழிக்க இந்த மாவட்டத்தை போட்டுக்கிறாங்க. அவங்க பின்னாடி நாங்கள் பயணிக்க விருப்பம் இல்லாத நாங்கள் ரிசைன் பண்ணுறோம். நீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாம் ஜெயிச்சிருந்தீங்க. அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏவா இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட நிலையில அந்த கட்சியை விட்டு விலகிறீங்க. வருத்தமா இருக்கு? கட்சி விட்டு விலகல. தண்ணீர் கம்பெனிமா தான் இருக்காங்க. தண்ணீர் கம்பெனிமா அம்மாட்ட வந்து முறையிட்டு எங்க பொறுப்புகளை நாங்கள் வந்து அம்மா காலேஜில் ஒப்படைச்சிருக்கிறோம். எங்க மூத்த நிர்வாகிகள் வந்து தலைமை கழகத்துக்கு அவங்க போயிட்டு அந்த மீறி இருக்க நிர்வாகிகளாம் கொடுப்பாங்க. ரெண்டாவது இங்க இருக்கிற ஒட்டுமொத்த தமிழகத்துடைய நிலைமையும் இங்க எவ்வளவு கொதிப்புல இருக்காங்களோ அதே போல தமிழகத்துல அனைத்து நிர்வாகிகளுடைய நிலவரம் இருக்குது. நிலவரம் கொத்தா இவங்க எல்லாரும் அம்மாட்ட வந்து
எல்லாம் அம்மா போட்ட பதவி எங்களுக்கு. இங்க இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் மூத்த நிர்வாகிகளும் இருக்காங்க. எல்லாருமே அம்மா போட்ட பதவி. ரெண்டாவது அண்ணன் சீரியஸ் இல்லாம விழுப்புரம் மாவட்டத்தில் ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ணன் சீரியஸ் இல்லாம விழுப்புரம் அரசியல் எதுவுமே அவ்வளவு எல்லாருமே தான் சொல்லுவாங்க. ரெட்டையிலை மீட்டெடுத்த வெற்றி நாயகன் தான் நாங்கெல்லாம் கோஷம் போட்டுருக்கோம். இப்ப அந்த ரெட்டையிலை எங்க இருக்கு? அந்த ரெட்டையிலை எங்க இருக்கு? அந்த ரெட்டையிலை எங்க இருக்குன்னு தெரியாம ஆகி போச்சு. இப்ப புதிய நிர்வாகி நியமிச்சிருக்காங்கல்ல, நீங்க வேணா போய் பாருங்க பத்திரிகையாளர்கள். எந்த நிர்வாகியுமே ஒழுங்கான அண்ணன் சொன்ன மாதிரி எந்த நிர்வாகி ஒழுங்கான நிர்வாகிகள் கிடையாது. தகுதி வாய்ந்த இல்ல, தகுதியற்றவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. தகுதியாளர்கள் அம்மாவுடைய காலடியில வந்து கண்ணீர் விடுறோம். வந்து கண்ணீரோட நாங்க வந்து இது முதல் கட்டம், மாவட்டம் ஒன்றிய இத முதல் கட்டம். அடுத்த கட்டம் வந்து கிளை செயலர் வந்து மேல பிரதிநிதி உடல் பொருள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நாங்க தமிழகத்துல ஒட்டுமொத்த பேர் இந்த நிலையில தான் இருக்காங்க அதிமுக. சரி, ஓகே, நன்றி. பசுபதி வந்து மாவட்ட சபா போட்டிருக்காரு. அவர் எப்படி இருந்தாருன்னா, அம்மா வந்து எங்களுக்கு வந்து அது எடப்பாடியார் வந்து சீட்டு கொடுத்தாரு. சீட்டு அனௌன்ஸ் பண்ண உடனே அவர் வந்து கட்சி விட்டு போறேன்னு விலகிட்டாரு. விலகினவரை கூட்டாந்து விலகிட்டு மட்டும் இல்லை, அவர் விலகிட்டு திமுகவோட கூட்டணி சேர்ந்து லட்சுமணோட கூட்டணி சேர்ந்து வேலை செஞ்சார். எம்எல்ஏ எலெக்ஷன்ல அவர் பூத்துல வாங்கின ஓட்டு இவ்வளவு ஓட்டு பாருங்க. அவர் பூத்துல வாங்கின ஓட்டு இது. இவருக்கு ஒரு மாவட்ட சபாபதியை போட்டிருக்காங்க. இந்த கட்சி எங்க போய் சார் பாருங்க, 64 ஓட்டு 52 ஓட்டு வாங்கியிருக்காரு ஒரு பூத்துல. அதை பாருங்க, இவருக்கு மாவட்ட சபாபதியை போட்டிருக்காரு. இது எந்த விதத்துல நியாயம்? அப்புறம் இந்த கட்சி போற நிலைமை என்ன? இந்த கட்சியோட நிலைமை என்ன பாருங்க. போடட்டும், அப்படியே அவர் போடட்டும். திட்டாம இருக்கலாம்ல, திட்டுறதுக்குனே வந்திருக்காரு. எங்க அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வந்து 30 வருஷமா விழுப்புரம் மாவட்டத்தை கட்டி காமிச்சாரு. எல்லாரையும் நல்லா வளர்த்தாரு, கட்சி வளர்த்தாரு. அவரை திட்டுறதுக்குன்னே போட்டிருக்காங்க, வேற எந்த இதுவுமே இல்லை. அவர் வந்து திமுக லட்சுமண போய் கூட்டணி சேர்ந்து எங்களை தோற்கடிச்சார். இவங்க தான் எங்க வைஃபு, இவங்க தான் வேட்பாளர். எங்களை தோற்கடிச்சார் அவர் தான். அவருக்கே இவர் வந்து மாவட்ட ஆக்கியிருக்காரு. இது எந்த விதத்தில் நியாயம்? அவர் போட்ட வாக்கே தான், அவர் பூத்துல வாங்கின வாக்கே தான். தலைவர் அந்த பக்கம் அப்படி எல்லா பக்கமும் ரொட்டேட்டும். கட்சி பத்தி தெரியும். அவரு கூட கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல அந்த மாவட்டம் இது வரைக்கும் சாம்பல் தான் அதனால தயவு செய்து பார்க்க மாட்டாங்க. அதான் கட்சி. நீ ஒருத்தர் திட்டோடுறதுக்காக ஒருத்தர் மாவட்டத்தில் போனா அது கட்சி கிடையாது, இது சர்வாதிகாரம். இது கண்டிக்கப்படுது. அதனால ராஜினாமா பண்றோம். நான் ஒரு தொண்டனாவே இந்த கட்சிகளாக உழைப்பேன். ராஜினாமா கருத்து கூப்பிட்டு ஆள் இல்லையா, ஒரு இளைஞர் இல்லையா, யாரும் இல்லையா, சிபிஎஸ்சி ஒரு தப்பு பண்ணாரு மாத்தி போடுறதுக்குன்னா சாலை வியாபாரி ஒருத்தன் தான் கிடைச்சானா? அவன் தான் கிடைச்சானா? எலெக்ஷன் பயந்து ஓட சீட்டு கொடுக்கல ஓடிட்டாலாம் அவன். திரும்பி அவனை கூட தான் கொடுப்பியா? இந்த பழிவாங்க நடவடிக்கை நீங்க கொடநாடு கேஸுக்கு பயந்துக்கு திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்க நினைச்ச அது முடியலன்னு சொன்ன உடனே திரும்பி என்ன பண்ற? நான் கட்சி காப்பாத்துறேன். கட்சி எத்தனை வருஷமா கட்சி காப்பாத்துவேன்? நீ இருக்கிற வரைக்கும் கட்சி காப்பாத்துவியா? ஒன்னதான் 10 தொழில் பழனிசாமி 12 தொழில் பழனிசாமி ஆயிட்டுல இன்னும் யாருக்காக நீ இதை கட்சி அழிச்சுன்னு இருக்க? சிபிஎஸ்சி அனுப்பிட்டு வளர்ந்து வேற கட்சி எடுத்துருமா? சிபிஎஸ்சி அனுப்பிட்டு ஒரு நிமிஷம் நான் நீ பேசுனேன். தண்ணி ஊத்தி வளர்த்தவர் அவர் தான் கட்சி